ஓம் க்ரீம் மகாகாளிக்கு நமோ நமகா. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ உச்சிஷ்ட யக்ஷினி மகா மந்திரம் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த தாய் ரொம்ப அற்புத சக்தி படைத்தவ. இந்த யக்ஷினியை நம்ம வசியம் பண்ணோம் அப்படின்னா, வசியம் பண்ணுறதை காட்டிலையும் உபாசனை பண்ணுறோம் அப்படின்னா, எப்பயுமே நம்ம வசியம் பண்ணுறதை காட்டிலையும் உபாசனை அப்படின்றது ஒன்று பண்ணோம், அவளை அழைச்சோம் அப்படின்னா இவளோட அற்புதங்கள் சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த யக்ஷினியை நம்ம பாராயணம் செய்கிறதுனால ரசாயனம், அஞ்சனம், பாதுகாசனம், குளிகை போன்ற சித்திகள் நமக்கு கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் தேவியோட திருவுருளால் மாந்திரிகர்கள், நம்ம வைத்தியர்கள், இவங்கெல்லாம் மூலிகையெல்லாம் இந்த தெய்வத்தை, யக்ஷினி தெய்வத்தை நம்ம வழிபடும்போது, உபாசனை எடுக்கும்போது இன்னென்ன மூலிகை எங்கெங்கே இருக்கும் அப்படின்றத கனவுல காட்டி கொடுப்பா. இதோடு மட்டும் இல்லாமல் 3 நாட்களும் 3 விஷயங்களும், 3 லோகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புத சக்தி படைத்த இந்த மகா உச்சிஷ்ட யக்ஷினி தேவி. இதோடு மட்டும் இல்லாமல் நடக்க போகிறது, இனி நடந்தது எல்லாத்தையுமே அப்படியே நேரில் சொல்கிற மாதிரி உங்களுக்கு முன்னாடி உட்காந்து சொல்வாள். இது கர்ணயக்ஷினி மாதிரி, மற்ற யக்ஷினி மாதிரி கிடையாது. உச்சிஷ்ட யக்ஷினி அப்படின்ற இந்த தெய்வம் எங்கிறது பார்த்திங்கன்னா, காளியோட மகா அவதாரமாக கருதப்படக்கூடிய இந்த யக்ஷினி இவ காளியோட அம்சமாக கருதப்படுறா. அதோடு மட்டும் இல்லாமல் அஷ்ட கர்மங்களையும் ஆடக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு இவ எப்படின்னு விளக்கி சொல்லி கொடுப்பா. நம்ம உடம்புல தானாக சொல்லக்கூடிய ஒரு மகா சக்தி படைத்த ஒரு தெய்வம். அதோடு மட்டும் இல்லாமல் சர்வ காரிய சித்திகளும் லக்ஷ்மி கடாட்சகமும் நமக்கு உண்டாகும். பூமி, மனை, மக்கள் இதோட நம்ம அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அடைஞ்சு உலக புகழ் பெற்று நம்ம வாழ்வோம். அந்த அளவுக்கு மகா யக்ஷினி சாதனா தந்திரம் என்ற நூலில் இந்த தெய்வத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த தெய்வமானதை நம்ம வழிபடும்போது நமக்கு வரக்கூடிய வில்லி, சூனியம், ஏவல் போன்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த தெய்வத்தினால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. இது எப்படி நம்ம பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முறைப்படி இதுக்கு நான் பூஜா விதிகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த உச்சிஷ்ட யக்ஷினியோட எந்திரத்தை ஒரு சொப்பு தகட்டில் வரைஞ்சிக்கங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பீடம் வச்சு, பீடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடாத செங்கல் இருக்கும் இல்லையா, செங்கல் சூளையில் அந்த சுடாத செங்கல் வச்சு ஒரு பீடம் மாதிரி நம்ம செம்மண் போட்டு நல்லா புத்து மண் எடுத்து அதை நல்லா பூசி, அது மேலே மஞ்சள், கோமியம் இதெல்லாம் நல்லா ரெண்டையும் கலந்து நல்லா அந்த பீடம் மாதிரி ரெடி பண்ணி, அதுக்கு மேலே பூ, சந்தனம் அதெல்லாம் வச்சு ஒரு கலசத்தை அது மேலே நம்ம வச்சு கணபதி பூஜையும், பீட பூஜையும், கலச பூஜையும் நம்ம சொல்லணும். அந்த மந்திரங்களை சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த எந்திரத்துக்கு நம்ம பிராண பிரதிஷ்டை செய்யணும். இந்த எந்திரத்துக்கு நம்ம உயிர் கொடுக்கணும். உயிர் கொடுக்குற மந்திரங்களையும் உங்களுக்கு எப்படின்றத பின்னாட்களில் உங்களுக்கு நான் போடுறேன். இந்த மந்திர ஜபத்தை நான் குறிப்பிட்ட அந்த மூல மந்திரத்தை ஒரு நாள் ஒன்றுக்கு 1008 வீதம் நாம் உட்காந்து ஜபம் பண்ணணும். எத்தனை நாள்னால் 48 நாள். அப்போ 48 நாள் அது சித்தியாயிருமானா ஆகும். ஆனால் அதுக்கு உண்டான விஷயங்கள் தெரியும். போகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மந்திரம் சித்தி ஆகுதுன்னா அதுக்கு உண்டான விஷயங்களை காட்டி கொடுக்கும். இதுவரைக்கும் வாழ்க்கையில் நடந்த பல துன்பங்கள், துயரங்கள் இதெல்லாம் மாறி உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புது தெம்பும், அதே நேரத்தில் ஒரு உத்வேகமும், நீங்கள் தொடக்கூடிய காரியங்கள் எல்லாம் சித்தியாகிற மாதிரியே காட்டி கொடுக்கும். இந்த 48 நாளில் முடிஞ்சிருந்தா முடியாது. அது ஆரம்பம். நான் இருக்கேன், உங்ககிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆரம்பம்தான் இந்த 48 நாள் பூஜை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் இல்லாமல் செவ்வாய், வெள்ளி இதே போல் கலசம் வச்சு பீடத்தில் வச்சு புஷ்பனும் சந்தனம் வச்சு நம்ம இந்த எந்திரத்துக்கு ஒரு வெள்ளை அர்ச்சனை பூவில் நம்ம மல்லிகைப்பூனால் 1008 உருவீதம் இதை நம்ம சொல்லணும். உங்களால் ஒரு ஹோமகுண்டம் 8 பச்சை செங்கல், சுடாத செங்கலை கொண்டு வச்சு அதில் ஹோமகுண்டம் வளைச்சு 1000 இழுப்பை சமைத்து, இழுப்பையோட குச்சி இதை நம்ம கொண்டு ஹோமம் செய்யணும். நெய்யினாலேயும் மதுவினாலேயும் தேய்த்தெடுத்து
அந்த குச்சிகளில் யாகத்தில் அந்த மந்திரங்களை சொல்லியே நம்ம ஜபம் பண்ணி மூல மந்திரங்களை ஜபிக்கணும். இந்த பூஜை அறையில் நம்ம செய்யும்போது கடைசி தினம் மட்டும் நம்ம தூங்காமல் ரொம்ப வாட்சிங்காக இருக்கணும். இப்படி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த தேவி நம்மளோட அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரத்யட்சமாக தருவா, காட்சி தருவா. அதோடு மட்டும் இல்லாமல் கனவுலையும் சிறு குழந்தைகள் போலையும் உங்கள் வீட்டுக்கு இது வரைக்கும் வராத ஏதாவது ரூபத்தில் வண்டு ரூபத்திலையோ இல்லை கிளிகள் ரூபத்திலையோ பஞ்சவர்ண கிளிகள் ரூபத்திலையோ இது வரைக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்காத சில விஷயங்கள் பட்டாம்பூச்சியோ இது மாதிரி விஷயங்களை உங்களுக்கு காட்சி கொடுத்துட்டு போவான். இவளை நீங்கள் லட்சம் உரு போடும்போது இவளோட சக்தியை நீங்கள் அருமையாக உணரலாம். இவளோட சக்தியை நம்ம சொல்கிறதுக்கு வாய்கள் கிடையாது, வார்த்தைகள் கிடையாது, அனுபவித்து மட்டும் பார்த்தா தான் தெரியும். இந்த தேவதை ஒரு மின்னல் போல் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை. இந்த தேவதையை நம்ம வணங்கி என்னோட பாவத்தை போக்கி அருள் புரிய வேணும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கணும். வேறு எதையும் நம்ம நினைக்கக்கூடாது. நினச்ச போது எனக்கு நான் வேண்டிய வரத்தை எனக்கு அளிக்க வேண்டும் தாயே என்று அந்த அம்மாட்ட நம்ம வணங்கி சிரம் தாழ்ந்து வணங்கி அந்த தாய்கிட்ட இருந்து வரத்தை பெற்றுக்கணும். அது எப்படி சாமி தூக்கத்தில் வருது, நான் பண்ண முடியும் அப்படின்னா அந்த நினைப்போடு இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு செயலை நம்ம ஒரு நினைப்புலேயே நம்ம தூங்கினாலும் விழிச்சிருந்தாலும் டக்குன்னு அதுதான் நம்மளுக்கு பொசசிவ் ஆகும். அதுதான் நம்மளுக்கு மெயினாக வெளியே நிற்கும். அந்த இதில் நீங்கள் லயிச்சு இருக்கணும். இதோடு மட்டும் இல்லாமல் இவளை நீங்கள் பாராயணம் பண்ணும்போது சித்தி எடுக்கும்போது எந்த காரணம் கொண்டியும் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, சைவ உணவு தான் சாப்பிடணும். 48 நாள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலாம். அந்த 3 நாட்கள் தனியாக தான் அவங்க சாப்பாடு சமைச்சு சாப்பிடணும். சாதகனாக இருந்தால் தனியாக சமையல் பண்ணி சாப்பிடணும். அப்படி பெண்களாக இருந்தால் அப்படின்னாங்கன்னா 21 நாள் பூஜைகள் போதும். பெண்களுக்கு 21 நாள் மட்டும்தான் இந்த பூஜைக்கு விதிவிலக்கு. ஆண்களுக்கு 48 நாள். இதோடு மட்டும் இல்லாமல் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா இன்னும் அது அற்புதமாக வேலை செய்யும். என்னால் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்க முடியாது சாமி அப்படின்னா நீங்கள் குடும்பத்தில் இருக்கலாம். அதனால் எந்த ஒரு தவறும் ஏற்பட வாய்ப்பு கிடையாது. ஆனால் இவ இடத்துல நம்ம பூஜைக்கு போகும்போது ரொம்ப அற்புதமாக மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரங்களை சொல்லணும். இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் ஆகும். உங்களோட முகங்கள் தேஜஸ் ஆகும். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களும் தடையில்லாமல் நடக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இவளை நம்ம வழிபடும்போது சில இடங்களில் நம்மளுக்கு இரத்த காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வரும். ஏன்னா இவ உச்சிஷ்ட மாகாளியோட மறு அவதாரம். நீங்கள் வழிபடும் போது இவளோட விஷயங்களை நீங்கள் பாராயணம் செய்யும்போது உங்களுக்கு இரத்த காயங்கள் ஏதாவது ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக நீங்கள் போகிற வழி கரெக்டான வழி, மந்திரங்கள் சொல்கிறது கரெக்டான வழி அப்படின்னு அர்த்தம். இந்த மந்திரத்தை நம்ம லட்சம் ஒரு தடவை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இதோட பவரே வேறு. இதில் முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னா யட்சினி மந்திரங்களை சொல்லக்கூடிய உபாசகர்கள் யாவருமே வெளியே இதை சொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த யக்ஷினி தெய்வமானது உங்களை விட்டு போயிட்டு சர்வ பீடைகளும் உங்களை சூழ்ந்துக்கிறோம். அதனால் ரொம்ப சூட்சகமாக இந்த யட்சினிகளை நீங்கள் பாராயணமோ இல்லை உபாசனை எடுக்கும்போது இந்த மந்திரங்களை நான் சொல்கிறேன், இந்த பூஜைகளை நான் பண்ணுறேன்னு யாருக்கும் சொல்லாமல் பண்ணுறது ரொம்ப சாலச்சிறந்தது. என்னால் குடும்பத்தில் சொல்லாமல் இருக்க முடியாது சாமி அப்படின்னு சொன்னால் குடும்பத்தாள்கிட்ட சொல்லிக்கலாம். பட் அவங்கள்ட்ட வெளியாட்களுக்கு யாரும் சொல்லாத அளவுக்கு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு உத்தமமான ஒரு செயல்னு நான் கருதுகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் பல வகையான துன்பங்களை உங்களுக்கு நீக்கிறது மட்டும் இல்லாமல் சகல சௌபாக்கியத்தை அளிக்கக்கூடியவ. 48 நாளில் மந்திரம் சொன்ன உடனே ஓடி வந்துட மாட்டா. குறைஞ்சது 1,00,000 தடவை நீங்கள் இது ஜபம் பண்ணணும். இதை நீங்கள் ஜபம் பண்ணத்தான் இதோட பவர் தெரியும். இதை சொன்னால் புரியாது. நீங்கள் அனுபவிக்கும் போது ஒரு ஆனந்தமயமான ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு எவ்வளோ பீடைகள் இருந்தாலும், ஏன் முக்கியமாக சனியோட பீடையில் இருக்கிறவங்க, சனி திசையில் இருக்கிறவங்க இந்த யக்ஷினியை வழிபடலாம். ஏன்னா இந்த யக்ஷினி காளியோட மறு அம்சமாக இருக்கிறதுனால, அவளோட உப தெய்வங்கன்றனால, அவளோட காவல் தெய்வம்ன்றனால உங்களுக்கு அந்த சனியோட பாதிப்பை மேலும் மேலும் உங்களுக்கு குறைச்சி வரக்கூடிய பாதிப்பிலிருந்து நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பா. ஒரு தீயதை சனி பகவான் கொடுக்குறாரு அப்படின்னா அதை நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பா இந்த உச்சிஷ்ட யக்ஷினி. ஸோ உச்சிஷ்ட யக்ஷினியை பற்றி ஏதாவது மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை பதிவிடுங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த பதிவை போடுறதுக்கு, மன்னிக்கணும்.
இந்த யக்ஷினி நீங்கள் வழிபடும்போது மன தைரியத்தோடு வழிபடணும். மன தைரியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் குல தெய்வ அருள் கண்டிப்பாக உத்தரவு கேட்டுட்டு தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் மறுபடியும் நான் சந்திக்கிறேன். அடுத்து நான் சொல்லக்கூடிய யக்ஷினி மந்திரம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மதன மேகலா. இது குடும்பத்தினர்களுக்கும் குடும்ப பிரிவில் இருக்கிறவங்களுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் இந்த யக்ஷினி நமக்கு ஒரு அற்புதமான செயலை நம்மளுக்கு கொடுக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் வயோதிகமாகி கல்யாணமாகாமல் முடியாதவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க அந்த மதன மேகலா யக்ஷினியை உபாசனை எடுக்கும்போது கூடிய சீக்கிரத்திலே விவாகமாகவும் அவங்களுக்கு ஏற்ற மாணவன் மட்டும் இல்லாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதன்படியே இது நடக்கும். இது திண்ணம். இது மகா காளியோட சத்தியத்திலும் சத்திய வாக்கு. ஸோ நேர்களே, மனம் தளராமல் ஒவ்வொன்றையும் வாட்ச் பண்ணி மனம் தளராமல் முயற்சியோடு செய்யுங்க. நம்பிக்கை, பொறுமை, அதோட விடாமுயற்சி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் மாந்திரிகத்தில் சிறந்து விளங்க முடியும். இது என்னோட அனுபவ முறையில் நான் உங்களுக்கு சொன்னனே தவிர மற்ற எதுவும் கிடையாது. அனுபவமே ஒரு மனிதனை சிறந்த ஆசானாக்கும். படிப்பை காட்டிலையும் அனுபவம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். மீண்டும் மறுபடியும் மதன மேகலா யக்ஷினி பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் கருப்பு சாய் அப்பா. மறுபடியும் மறந்துடாதீங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் சாய் சதீஷ்.